ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மை ஆல்பம் கலெக்ஷன் இன்னொரு எபிசோட். ஸோ ஆல்ரெடி மை ஆல்பம் கலெக்ஷன் அந்த செக்மெண்ட்டில் நான் நிறைய ஆல்பம்ஸ் பற்றி வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்துடைய ஆல்பம் பேச போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் பேசலான்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி டேட் வந்து 12/12, அதாவது டிசம்பர் 12. ஸோ நமக்கு டிசம்பர் 12 அப்படின்ற ஒரு டேட் வந்தாலே ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். அதுதான் சூப்பர் ஸ்டார் அவருடைய பர்த்டே. ஸோ சூப்பர் ஸ்டாரோடைய பர்த்டே இன்றைக்கி. ஸோ அதனால் நம்ம சிங்கார் யூடியூப் சேனல் மூலிமா அவருக்கு ஒரு பர்த்டே விஷஸ்ஸு. சூப்பர் ஸ்டார் ஹாப்பி பர்த்டே. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எத்தனையோ ஹீரோஸை நான் பார்த்துருக்கேன். பட் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னாலே அது ஸ்டைல் தான். உங்களை மாதிரி ஸ்டைல் பண்ண முடியும், பட் உங்களை தாண்டி யாராலுமே இங்கே ஸ்டைல் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் என்ற ஒரு டைட்டில் எந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்குமோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு டைட்டில் வந்து ஸ்டைல் மன்னன் ரஜினி அன்னிட்டு. ஸோ இது சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம மை ஆல்பம் கலெக்ஷன் எப்போயுமே வந்து மண்டே இல்லைன்னா டியூஸ்டே, அந்த 2 டேட்டில் ஒரு டேட்டில் தான் வரும். ஸோ நான் இந்த வீக்கு போடலான்னு நினைக்கும் போது கேலண்டர் பார்த்தேன். ஸோ எப்படி நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய பர்த்டே வருது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோ போடலான்ட்டு நான் போன மண்டே டியூஸ்டே வீடியோ போடாமல் டைரெக்டாக இந்த 12th அன்னைக்கு நான் வீடியோ போடுறேன் மை ஆல்பம் கலெக்ஷன். ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஸோ மை ஆல்பம் கலெக்ஷன் எந்த ஒரு படத்தை பற்றி இருக்கோன்னுட்டு. ஸோ கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் அவருடைய ஒரு படம் தான் நம்ம இன்றைக்கி இந்த எபிசோடில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதையும் தாண்டி இன்றைக்கி இன்னொரு விஷயம் இருக்குது. அதுதான் 1991 ரிலீஸ் ஆன தளபதி படத்துடைய ரீரிலீஸ். இன்றைக்கி வந்து தளபதி படம் ரீரிலீஸ் ஆச்சு. ஸோ எத்தனை பேர் அந்த படத்தை வந்து இன்றைக்கி தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் ட்ரை பண்ணேன் சென்னைக்கு போய் பார்க்கலான்ட்டு, பட் சம் ஒர்க்னால என்னால் போக முடியல. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் தளபதி படத்தை ரீரிலீஸ் ஆச்சு இல்லையா இன்றைக்கி, ஸோ யாராச்சும் பார்த்தீங்களா இல்லையான்னுட்டு. இன்றைக்கி இந்த எபிசோட் எந்த படத்தை பற்றினா, 1991 இயரில் ஒரு கேங்ஸ்டர் ட்ராமா ஃபிலிமாக ரிலீஸ் ஆன தளபதி இந்த படத்தோடைய ஆல்பம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம், சூப்பர் ஸ்டார் பர்த்டே ஸ்பெஷலாக. ஸோ தளபதி 1991 ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் கேங்ஸ்டர் ட்ராமா ஃபிலிம். இந்த படத்தை மணிரத்னம் டைரக்ட் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் மெகா ஸ்டார் மம்முட்டி, அரவிந்த் சாமி அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு படம்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இருக்கும் இந்த படத்துடைய மேக்கிங். அந்தளவுக்கு சூப்பராக மேக் பண்ணியிருப்பார் இந்த படத்தை மணிரத்னம். அண்ட் இந்த படத்தில் வர எல்லா பாட்டும் எல்லா பேக்ரவுண்ட் மியூசிக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு சூப்பராக கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் இளையராஜா. அந்தளவுக்கு பிடிக்கும் எனக்கு இந்த படம். ஆக்சுவலாக வந்து நான் இந்த படத்தை எப்படியாச்சும் தியேட்டர்ஸில் பார்த்துடலாம் இன்றைக்கின்னு நினச்சேன், பட் சம் சுச்சுவேஷன்ஸ் என்னை போக விடல. ஸோ கண்டிப்பாக நான் இந்த படத்தை பார்ப்பேன் தியேட்டர்ஸில். இந்த ரிலீஸ் இல்லைனாலும் வேறு எப்பாச்சும் ரிலீஸ் ஆச்சுன்னா அப்போ நான் கண்டிப்பாக போய் பார்ப்பேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் vlog போடுறேன் கண்டிப்பாக. ஸோ இந்த தளபதி படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆல் டைம் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு படம், அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வெற்றி வந்து இந்த படத்துக்கு அமைஞ்சிச்சு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், தளபதி படத்தை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், இந்த படத்துடைய பாடல்கள் நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி இந்த ஆல்பம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இன்றைக்கி. ஸோ இந்த படத்துக்கு இசை வந்து இளையராஜா. இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே எழுதுன்னு வந்து வாலி. அவர் தான் வந்து இந்த படத்துக்கு எல்லா சாங்ஸுமே லிரிக்ஸ் எழுதியிருப்பார். இந்த படத்துடைய ஆல்பம் பற்றி வந்தோம்னா, ஃபஸ்ட்டு சாங் வந்து யமுனை ஆற்றிலே அந்த சாங்கு. இந்த பாட்டுக்கு சிங்கர் வந்து மிட்டலி பேனர்ஜி அப்படின்ற ஒருத்தவங்க வந்து பாடியிருப்பாங்க. முக்கியமாக இந்த பாட்டு வந்து அவ்வளோ பிடிக்கும். ஒரு சூப்பரான ஸ்லோ மெலோடி சாங், ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு சொல்லலாம்.
இந்த பாட்டு வந்து படத்தில் வரும்போது சூப்பராக இருக்கும். ஷோபனா அவங்க தான் வந்து இந்த படத்தை பாடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு. அந்த ரொம்பவே பிடிச்ச ஒரு பாட்டுன்னு சொல்லலாம். அண்ட் இதே பாட்டை தான் 96 அந்த படத்தில் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க த்ரிஷா பாடுற மாதிரி. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு சூப்பரான சாங்னு சொல்லலாம் இந்த யமுனை ஆற்றிலே இந்த பாட்டு. ஸோ நெக்ஸ்ட் பாட்டு வந்து அடி ராக்கம்மா கையை தட்டு ஜான் ஜி 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 ஜா அந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டு வந்து பாடிந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்டு ஸ்வர்ணலதான்னுட்டு. இதுவுமே ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங் சொல்லலாம். அண்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு. அண்ட் இந்த பாட்டில் உள்ள லிரிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த பாட்டுக்கு அவ்வளோ சூப்பராக மியூசிக் போட்டிருப்பாரு இளையராஜா. அண்டு அதே அளவுக்கு சூப்பராக பாடியிருப்பாங்க எஸ்பிபி அண்டு ஸ்வர்ணலதா. 2 பேருமே சூப்பராக பாடியிருப்பாங்க இந்த பாட்டை. ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு சொல்லலாம் எனக்கு இது. 3வது வந்து சுந்தரி கண்ணால் ஒரு தேவன் அந்த பாட்டு. ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சூப்பரான மெலோடி சாங் சொல்லலாம் இந்த ஆல்பமில். ஸோ இந்த பாட்டு வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் எஸ் ஜானகி இவங்க 2 பேர் பாடியிருப்பாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஆல் டைம் ஃபேவரட் சாங் சொல்லலாம் எனக்கு. அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்லோ மெலோடி சாங் இது. முக்கியமாக இந்த பாட்டில் உள்ள லிரிக்ஸ், மியூசிக், சிங்கர்ஸோடைய வாய்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும் இந்த பாட்டு. இந்த படத்தோடைய ஆல்பம் தாண்டி எனக்கு தமிழில் ஆல் டைம் மெலோடி சாங்ஸில் இந்த பாட்டு ஒரு முக்கியமான பாட்டு, இந்த சுந்தரி கண்ணால் அந்த பாட்டு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த பாட்டெல்லாம் பிடிக்குமா இல்லையான்னுட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க. அண்ட் 4th வந்து காட்டு குயில் மனசு குயில் அந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டை வந்து யேசுதாஸ் அண்ட் எஸ்பிபி 2 பேர் பாடியிருப்பாங்க. ஒரு சூப்பரான ஒரு பாட்டுன்னு சொல்லலாம். முக்கியமாக ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி வர சாங் இது. ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக இந்த பாட்டில் வர லிரிக்ஸ் எல்லாமே அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அண்டு யேசுதாஸ் அண்ட் எஸ்பி பாலசுப்ரமணியம் இவங்க 2 பேரோட வாய்ஸ் வந்து அந்தளவுக்கு சூப்பராக செம எனர்ஜெட்டிக்காக இருக்கும் இந்த பாட்டில் கேட்கும்போது. எனக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சாங் சொல்லலாம் எனக்கு பிடிச்ச பாட்டில்னுட்டு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா இல்லையான்னுட்டு. 5வது பாட்டு வந்து புத்தம் புது பூ பூத்ததோ அந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டு வந்து யேசுதாஸ் அண்டு எஸ் ஜானகி இவங்க 2 பேர் பாடியிருப்பாங்க. இதுவுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சூப்பரான ஸ்லோ மெலோடி சாங் சொல்லலாம் இந்த ஆல்பமில். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பாட்டு வர சுச்சுவேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ ரஜினி வந்து பானுப்பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கிறப்போ அந்த ஒரு இதில் தான் இந்த பாட்டு வந்து ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷன் அண்ட் இந்த பாட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அசல். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த சீன், இந்த பாட்டு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த படம் இந்த பாட்டு பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு. நெக்ஸ்ட்டு சின்ன தாயவள் அந்த பாட்டு. இந்த பாட்டை எஸ் ஜானகி பாடியிருப்பாங்க. ரொம்ப சூப்பரான பியூட்டிஃபுல்லான சாங் சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான சாங். எப்போவுமே எனக்கு ஆல் டைம் ஃபேவரட்டான சாங் தான் இந்த சின்ன தாயவள். ஸோ இந்த படம் அந்த சுச்சுவேஷன் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ சூர்யா வந்து அவன் அம்மாவை பார்க்க போவான். அப்போ வந்து பேக்ரவுண்டில் இந்த பாட்டு போவோம். ஸோ ரொம்ப கிரேட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு கேட்கறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மார்கரித்தின். ஸோ இந்த பாட்டை வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் ஸ்வர்ணலதா பாடியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் வர அந்த போகி போர்ஷன்ஸில் வர அந்த பாட்டு தான் இது. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு, போகியை கொண்டாடுற மாதிரி ஒரு பாட்டு இது. ஸோ இதுதான் இந்த படத்தில் 7 பாட்டு மொத்தமாக. ஸோ இந்த 7 பாட்டுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த 7 பாட்டில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு எதுன்னு சொல்லுங்கள். இந்த படத்தில் வந்த 7 பாட்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ ஒரு பாட்டு கூட கம்மியாக இருக்குது, ஒரு பாட்டு பிடிக்காது அப்படி எதுவும் சொல்ல முடியாது. 7னா 7மே பிடிக்கும். அந்தளவுக்கு சூப்பராக கம்போஸ் பண்ணியிருப்பாரு இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் இளையராஜா. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த 7 பாட்டில் ரொம்ப பிடிச்ச பாட்டு எதுன்னுட்டு. ஸோ என்ன சூஸ் பண்ண சொன்னால் நான் வந்து எல்லாமே சூஸ் பண்ணுவேன். ஏன்னா எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு தான். பட் அதிகமாக ஏதாச்சும் ஒரு பாட்டு இருக்குன்னா சுந்தரி கண்ணால் அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு வந்து 7 minutes 14 seconds. ஸோ 7 நிமிஷம் தாண்டி அந்த பாட்டு போவோம். ஸோ அதுவே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஒரு விஷயந்தான். அண்ட் சூப்பராக இருக்கும் அந்த பாட்டோட லிரிக்ஸ் அண்ட் அந்த பாட்டுக்கு மியூசிக்
அந்த பாட்டை பாடின எஸ்பிபி அண்ட் ஜானகி அவங்க 2 பேர் பாடியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும் அவங்களோட வாய்ஸ் இந்த பாட்டில். ஸோ இதுதான் வந்து தளபதி படத்தோடைய ஆல்பம். அண்டு ஃபிலிம்ஃபேர் அவார்ட் சவுத் அப்படின்ற அவார்ட் ஃபங்க்ஷனில் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அப்படின்ற கேட்டகரியில் இளையராஜா அவருக்கு வந்து அவார்டு கொடுத்தாங்க, பெஸ்ட் மியூசிக் டைரக்டர்னுட்டு. ஸோ இந்த படத்துக்காக அவர் வந்து அவார்ட் வாங்கினார். ஸோ இது சொல்லணும்னு நினச்சேன், அவ்வளோதான். ஆனால் இந்த பாட்டுக்கு எல்லாமே லிரிக்ஸ் வந்து வாலி சூப்பராக இருக்கும். அவருடைய லிரிக்ஸ் சொன்னது அந்தளவுக்கு சூப்பராக எழுதியிருப்பார் இந்த படத்தில் வர எல்லா பாட்டுக்குமே. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதுன்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து சுந்தரி கண்ணால் அந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஆல்பமில். அதை தாண்டி எல்லா பாட்டுமே பிடிக்கும். பட் ஏதாச்சும் ஒரு பாட்டு சூஸ் பண்ண சொன்னால் நான் அந்த பாட்டை சூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அண்ட் எதனால் பிடிக்கும் அப்படின்ட்டும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே. ஸோ உங்களுடைய நிறைய படங்கள் வரணும், பாக்ஸ் ஆஃபீஸில் சம்பவம் பண்ணணும்னுட்டு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் ஈகர்லி வெயிட்டிங் டு கூலி. அண்டு பார்க்கலாம் கூலி எந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும்னுட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஆடியன்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு கூலி படத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னுட்டு. ஸோ நான் வந்து ஈகர்லி ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணுறேன் அந்த படத்துக்காக. ஸோ பார்க்கலாம் அந்த படத்துக்கு எந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் கிடைக்க போகுது அண்ட் அந்த படம் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறப்போகுதுன்னுட்டு. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இந்த எபிசோட் மை ஆல்பம் ஆஃப் கலெக்ஷன் தளபதி மூவி நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் எந்த படத்தோடைய ஆல்பம் டிஸ்கஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட சேனல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செக் பண்ணிங்கன்னா நிறைய செக்மெண்ட்ஸ் நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.